மம்மி வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு நேர வணக்கம். நாளைக்கு சமையலுக்கு வெங்காயம் பூண்டு உரிச்சு வைப்போம். காய் நறுக்கி வச்சுக்கணும்னு வந்தேன். காலையில் எந்திரிச்ச உடனே டென்ஷன் இல்லாமல் பார்க்கலாம். காலையில் எந்திரிச்ச உடனே அவசர அவசரமாக பார்க்க முடியல. அதனால நைட்டே எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டோம்னா எந்திரிச்ச உடனே யாருக்குமே சுறுசுறுப்பு வராது. உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதனால தான் முத நாளே பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சுருவேன். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நறுக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சுட்டு காலையில் எடுத்துக்க வேண்டியது. அப்போ சேஃப்டியாக தான் இருக்கும். காயாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா நல்லா தான் இருக்கும். காய் அப்படியே இருக்கும். உருளைக்கிழங்கு கூட நறுக்கிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நாளைக்கு சமைக்கலாம். ஒன்றும் பண்ணாது, நல்லா இருக்கும். லேசாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு. ஆனால் பால் பாக்கெட் மட்டும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிடந்தாலும் காஞ்சி போயிருது மம்மி. இல்லை, ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிடந்தால அவங்க இங்கே வாங்கினது பழசாக இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிடந்தா இவங்கெல்லாம் இப்போ 4-5 பாக்கெட் வாங்கி அந்தையும் போட்டு வச்சுக்கிறாங்க. நிறைய பேர் நம்ம ஆளுகளுமே 4-5 பாக்கெட் சிட்டிக்குள்ளே இருக்கவங்களாம் வாங்கி அந்தையும் போட்டு வச்சுக்குவாங்க. அது நல்லா தான் இருக்கும். அதாவது பால் 2 நாள் ஆகி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா கெட்டு போயிடும். ஆமாம். ஒரு நாள் கொஞ்சம் கூட ஜில்லிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. ஜில்லிப்போடே நம்ம கொண்டாந்து போட்டுறணும். போட்டுட்டோம்னா நல்லா தான் இருக்கும் பால் பாக்கெட்டும். ஃப்ரிட்ஜு அந்த கெடாத தன்மைக்காக தானே ஃப்ரிட்ஜு. எதுவும் கெட்டு போகாமல் அந்த இருக்கிற தன்மையோட இருக்கும். இப்போ நீ வெங்காயம் பிடிய வச்சுன்னா இந்த தன்மையில இருக்கும். அது மேற்கொண்டு வதங்காது, வதங்கி காயாது. அதுக்கு தான் ஐஸ் பெட்டி. வேற என்ன, ஐஸ் பெட்டி தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இப்போதான் ஃப்ரிட்ஜு. அந்த காலத்துலேயே அம்பாச்சி வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. எத்தனை 50 வருஷம் முன்னாடி, 50 வருஷம் இல்லை 60 வருஷம் முன்னாடியே அம்பாச்சி வீட்டில் இருந்துச்சான் ஃப்ரிட்ஜு. அப்போவே அவங்க அப்போவே பணக்காரல்ல. அப்போனா கம்மி அப்போல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் பெரிய பணக்கார மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அவங்க பெரிய பணக்காரனால வச்சுருந்தாங்க. அப்போ யாரும் இந்த இதெல்லாம் யாரும் பண்ணிக்கிறது இல்லை. இப்போதான் விளக்குறதுக்கு மிஷினு, இதுக்கு மிஷினு எல்லாம் பண்ணிக்கிறாரு. இந்த சாதாரண பீப்புளே இப்போ அதெல்லாம் வந்துருச்சு. என்ன, நிறைய எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. கிச்சனுக்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பல ஐட்டம் நிறைய இது. ஆமாம், ரொம்ப இல்லாத பீப்புள்ஸு மிக்சி வச்சுருக்குதுங்க, ஃப்ரிட்ஜு வச்சுருக்குதுங்க. மிக்சி கிரைண்டர்லாம் இதில் வேறு கவர்மெண்ட்டில் வேறு கொடுத்தோன்னா அதுக்கு வேல்யூவே இல்லாமல் போச்சு. கவர்மெண்ட்டில் கொடுக்க ஆரம்பித்தாங்கல்ல மிக்சி, கிரைண்டரு, டிவி இதெல்லாம் கொடுத்த உடனே அதுக்கு வேல்யூவே இல்லாமல் போச்சு. அதனால தான் எல்லாம் இதுன்னு போச்சு. இனி அவங்க வாஷிங் மிஷின்லாம் கொடுத்துருவாங்க. அதுவும் கொடுத்துருவாங்க இன்னும் கொஞ்சம் நாளில். வலிக்கு நமக்கு எது கொடுத்தா நல்லா இருக்கும்? எனக்குலாம் எதுவும் வேண்டாம். எல்லாமே இருக்கா? எல்லாமே இருக்கு. வீட்டுக்கு ஒரு ட்ரெயின் கொடுத்தா ஆளாள் கூட்டிகிட்டு தெரியலாம். ஆளாளுக்கு சின்ன பிள்ளைய ஓட்டுற மாதிரி ட்ரெயினா? இல்லை, பெரிய ட்ரெயின். எங்கே வேணாலும் படுத்துக்கிட்டே போகலாம். ட்ரெயினில் ஒரு சௌரியம் படுத்துக்கிட்டே போகிறதுக்கு எதுக்கு வெளியில் ஒரு வீட்டிலே படுத்துருக்க வேண்டியதானே? இல்லை, போகணும், ஆனால் படுத்துக்கிட்டே போகணும் சௌரியம். அந்த மாதிரி உடம்பு கரெக்டாக கண்டிஷனில் வச்சுக்கிட்டோம்னா அது நம்ம எங்கேயும் போனால் கூட அதை என்ஜாய் பண்ண முடியும். என்ன புரியுதா உனக்கு? உடம்பு வந்து கரெக்டாக கண்டிஷனாக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டது நம்ம எவ்வளவு பணம் இருந்தாலும் பணம் பெருசு கிடையாது. உடம்ப கரெக்டாக கண்டிஷனாக வச்சுக்கிட்டாது நம்ம எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ண முடியும். உடம்பு தான் முக்கியம். ஃபஸ்ட்டு சொத்து உடம்பு தான், அதுக்கப்புறம் தான் அடுத்தது. அதனால தான் எல்லாரும் இப்போ அது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, இது சாப்பிட்டா காலையில் எழுந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்கணும், உடம்பை பத்திரமா பார்த்துக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க எல்லாருமே. ஏன்னா அது இருந்தால் தான் மற்றதெல்லாம் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா மற்றது இருந்தால் உடம்பு சரியில்லைன்னா என்னத்தை அனுபவிப்ப? என்ன, எதையும் என்ஜாய் பண்ண முடியாது. இப்போ அந்த டாக்டர்மா டெய்ஸின்னு ஒரு டாக்டர்மா போடுறாங்க. அந்த அம்மாவும் போடுது, மகளும் போடுது. அது சொல்லுது அதெல்லாம் நைட்டு 9 மணிக்கெல்லாம் படுக்க போயிடுமா.
திரும்பி ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க அவங்க. 9 மணிக்கெல்லாம் நான் படுக்க போயிடுவேன். குளிச்சுட்டு தான் படுக்குமா எப்பயும். 2 நேரம் குளிச்சிருமா, காலையிலயும் நைட்டும். சும்மா வெறுமனே தண்ணி ஊற்றிக்கிட்டா தூக்கம் நல்லா வருமா நைட்ல, சூப்பரா வருமா. உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்காதா? உடம்பு அவங்களுக்கெல்லாம் நைட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு படுத்தாதே நல்லா இருக்குமா. ஒரு சின்ன பிள்ளை தான், 30 வயசுக்குள்ளதான் இருக்கும் அந்த பிள்ளை. ஆனால் ஒரு சிலருக்கு நைட்டு குளிச்சுட்டு படுக்கிறா. குளிச்சுட்டு தான் படுப்பாங்க. கேரளியன்ஸ் எல்லாம் நைட்டு தான் குளிச்சுட்டு படுப்பாங்க முக்கால்வாசி. நைட்டு தான் தலைக்கே குளிச்சுட்டு தலையை ஃபேனை போட்டு காய வச்சுட்டு தான் படுக்குங்க. தலைமுடி இருக்கும், ஒன்னொன்னுக்கும் இம்புட்டு நெட்டுக்கு இருக்கும். அதை ட்ரம்ல போட்டு அலசுங்க. ட்ரம் இப்படி வச்சு தண்ணியை பிடிச்சி அதுக்குள்ள போட்டு அலசுங்க, துணி அலசுற மாதிரி தேய்ச்சி. அங்கெல்லாம் பாத்ரூம் இருக்காதா? குளிக்க இது மட்டும் தலையை மட்டும் வெளியே அலசுங்க. பாத்ரூமுக்கு மேலுக்கு பாத்ரூமுக்கு போயிருங்க. தலையை மட்டும் பாத்ரூம்ல போட்டு அலச முடியாது, பைப்படியில அலசுங்க. சீஜான்னு ஒரு பொண்ணு, அதெல்லாம் பெரிய ஆளு, கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்க அப்பா பேரு கோபால் நாயர், எங்க வீட்டுக்கிட்ட இருந்தாரு. உங்களோட படிச்சவங்களா? என்னோட மூப்பு. அதெல்லாம் அழகம்மா சிட்டு. ஆனா இந்த ஊத்துற மழையிலயே அவங்க நல்லா இதுவா குளிர்ந்துலாம் சொல்ல மாட்டாங்க, நல்லா இருப்பாங்க. கேரளியன்ஸ் நல்லா இருக்கும் அதெல்லாம். நம்மளை போல ஆளா இருந்தா போர்வையை போர்த்திட்டு படுத்துருவோம் அந்த மழையில. அதுக்கு அவங்களுக்கு அங்கேயே பழகி போச்சு, அதே பழகி போச்சு. இப்போ நம்மளுக்கு இங்கே வெயில் காலம் பழகி போன மாதிரி அங்கே அதுகளுக்கு மழை காலமே பழகி போச்சு. மழை காலம் இந்நேரத்துல இருந்து தலைக்கு பைப்புள்ள வச்சு குளிக்கும். குளிச்சு காய போட்டு நைட்டு ஒரு 9:30-10 மணிக்கு போலதான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு அது தட்டு அது கழுவி வச்சிருங்க பைப்படியிலே கொண்டாந்து. பிள்ளைய 3 பிள்ளைய, 2 ஒரு பையன் 2 பொண்ணு. இதுக்கு தங்கச்சி ஒண்ணு, இது ஒண்ணு. அவங்க அம்மா முண்டின் சட்டையே முட்டிருக்கோம், அதுவும் நல்லா இருக்கும் அந்த பொண்ணு. அங்கே எல்லாருமே முண்டும் சட்டையும் தானே? முண்டும் சட்டையும் தான். பெரியவங்க ஃபுல்லாக சாரியே கட்ட மாட்டாங்க. சாரியே கட்ட மாட்டாங்க. நாங்கள் இருக்கையில கட்ட மாட்டாங்க. இப்போ எல்லாம் எப்படின்னு தெரியும். உங்கள் அம்மாலாம் இங்கே எப்படி கட்டியிருப்பாங்க? எங்கள் அம்மாலாம் சேலை தான் கட்டுவாங்க. நம்ம தமிழன்ஸ் எல்லாம் போனவங்கலாம் சேலை தான் கட்டியிருப்பாங்க. அது அவங்கள பார்த்தா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியாதா? இப்போ நான் வந்து பனியனோட வெளியே போகிறேன், ஒரு ஆள் பனியனே இல்லாமல் வந்தா அவன் என்ன பனியனோட வந்திருக்கேன்னு நினைப்போமா? நினைக்க மாட்டோம். அது அவங்க அந்த மாதிரிலாம் இல்லை, அவங்க மலையாளிஸ் தானே, அதனால் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். அவங்க கொஞ்சம் ஹெட்வெயிட்டாக தான் இருப்பாங்க. லேடிஸ் எல்லாம் ஈக்குவலாக பேச மாட்டாங்க. ஆனால் ஒன்றும் இருக்காது, ஆனால் பேச மாட்டாங்க அப்படிலாம். பெரிய இதுவாக தான் இருப்பாங்க. என்னமோ அம்பானி மகளாட்டம் தான் இருப்பாங்க. எல்லாருமே அம்பானி மகள் மாதிரி தான் இருப்பாங்க. அங்கெல்லாம் அங்கே கொஞ்சம் ஹெட்வெயிட்டாக தான் இருப்பாங்க லேடிஸ் எல்லாம். ஜென்ஸுமே நைட்டு குளிச்சுட்டு தான் கொடுப்பாங்களா? ஜென்ஸ் தெரியல, அவர் கோபால நாயர்லாம் குளிக்கிறது தெரியல. ஆனால் இந்த பொண்ணு நைட்டு தான் குளிக்கும். தலைமுடியா நல்லா அலசிவிட்டு நைட்டு தான் குளிச்சுட்டு பிடிக்கும். கொஞ்சம் கூட குளிராது. காலையில எழுந்திரிச்சு காலேஜுக்கு போனோம்னா போயிடும், ஸ்கூலுக்கு போனோம்னா போயிருங்க. காலையில குளிக்காதுங்க, நைட்டு குளிக்கிறதோட சரி. காலேஜ் சும்மா ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். அப்போ காலையில் வேர்க்காதா? கசகசன்னு இருக்காது? அதே நைட்டு குளிச்சிருது இல்லை. நம்ம காலையில் குளிக்கிறது நைட்டு போயிருது. ஆமாம், நைட்டு குளிச்சுட்டு ஃப்ரீயாக தூங்குறாங்க, தூக்கம் நல்லா வரும். அவங்களுக்கு தூக்கம் வருமா? நமக்கெல்லாம் நைட்டு குளிச்சா தூக்கம் வராது. நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் கூட பயமே இல்லை. அது மாதிரி மழை ஊற்றிக்கிட்டே இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் கூட பயமே, மனசில் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அது வேலையை பார்க்குங்க. திரும்பியும் இது புல்லாக தான் இருக்கும் அதுக்கு, பைப்புக்கு போகிற இடமெல்லாம். அதில் போய் தலைக்கு குளிச்சு மேலுக்கு குளிச்சுட்டு வருங்க பைப்புடியெல்லாம். இப்படி நம்மளை மாதிரி இந்த தமிழ்நாடு மாதிரி வீட்டுக்குள்ளே லெட்டின் பாத்ரூமெல்லாம் இருக்காது. இப்படி கொஞ்சம் வாசலில் இறங்கி நடந்து புல்லு தரையில் நடந்து தான் போகணும் லெட்டின் பாத்ரூம்லாம். அதிலே குளிக்கிங்க. இங்கே நம்ம இப்போ எல்லாம் பக்காவில் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஆளுங்க, நம்ம தமிழன்ஸ். அதான் நீங்கள் சொல்லி எல்லாம் தமிழ்நாடு தான் சொர்க்க பூமி. ஆமாம், எல்லாம் பக்காவில் பண்ணி வச்சுக்கிட்டுல உட்காந்துருக்கோம். நைட்டு தூங்கையில் கூட டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாதுன்னு பெட்ரூம்லேயே பாத்ரூம். ஆமாம், அது வெஸ்டர்ன். ஆமாம், அது கீழே உட்காந்து போக முடியாது. ஆமாம், வெஸ்டர்ன்.
அதுக்கு வாஷ் பண்றதுக்கு அந்த ஸ்ப்ரிங் தண்ணி அது இது எல்லாம் அப்படியே கை தொட்டா சொர்க்க பூமி. உண்மையில தமிழ்நாடு தான் சொர்க்க பூமி. உண்மையில வாழ்றதுக்கு குப்பினையான ஊர் தமிழ்நாடு தான். டெல்லி எல்லாம் கூட அப்படி எல்லாம் கிடையாது. டெல்லியில நகையே போட்டுக்க முடியாதான் பொம்பளையே. ஆனா குளிரும் நகையை போட்டுக்க முடியாதான். வெறும் சுடிதார் சல்வார் கம்மி இது மாதிரி தான் போட்டுக்கணுமா. சிட்டியை விட இதுதான் போட்டுக்கணுமா. சேலையெல்லாம் கட்ட மாட்டாங்க. அங்கே எப்படி ரெஸ்ட்ரிக்ஷனா அப்படி தெரியல. அது ஆனால் செயின்லாம் போட்டுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க அந்த ஆட்சியெல்லாம். டெல்லியில் பேங்க்ல இருந்தேன் அவன் முருகு. அதனால தெரியும். நம்ம தமிழ்நாடு தான் சொர்க்க பூமி. இங்கே இருக்குதுதான் பணம் மட்டும் இருந்தா சொர்க்க பூமி தமிழ்நாடு தான். என்ஜாய் பண்ண பணம் வேணும் என்ன. அங்கெல்லாம் பார்க் பீச்செல்லாம் இருக்காதா கேரளாவிலையா? தெரியல. இருக்காது. அதெல்லாம் இருக்காது. அதெல்லாம் எங்கேயும் கூட்டிகிட்டு போயிருக்கா? அதெல்லாம் இல்லை. ஸ்கூல் காலேஜும் இவ்வளோ இருக்குமா? எத்தனை டிஸ்ட்ரிக்ட் காலேஜ் இருந்துச்சு. சங்கராச்சாரியார் காலேஜ்னு சொல்லிட்டு காலடியில் இருக்கும். அங்கே முதல்ல தண்ணிக்குள்ளே போட்டு அந்த மாதிரி பெரிய இடம் அங்கே இருக்குவாரு. அந்த மாதிரி இடத்துல தண்ணியை நிறைய தொட்டியில் விட்டு அதுக்குள்ளே முதல்ல கிடக்கும். உயிரோட முதல்ல கிடக்கும். அப்பவே ஆமாம். அந்த காலேஜில் அதை போய் பார்க்கவே நாங்களாம் காலேஜுக்கு போயிருக்கோம். அங்கனதான் சங்கராச்சாரியர் கோயிலும் இருக்கும் காலடியில். நீங்களாம் சின்ன பிள்ளைல காலேஜ் படிக்கிற வயசா? அப்புறம் உங்களெல்லாம் எப்படி விடுவாங்க? இல்லை, எங்களையெல்லாம் காலேஜ்லேயும் சேர்க்க மாட்டோம்ட்டாங்க. ஒருத்தர் சேர்த்தா அழைப்பணி மாமாவையும் சேர்க்கணும்ட்டு சேர்க்க மாட்டோம்ட்டாங்க. என்னையும் சேர்க்கல, மாமாவையும் சேர்க்கல, சேர்க்க மாட்டோம்ட்டாங்க. நாங்கள் 2 பேரும் தான் +10th பாஸ் பண்ணி இது பண்ணது நம்ம வீட்டிலே, ஆயா வீட்டிலே. கடைசி எங்கள் 2 பேரையும் சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. அழைப்பு மாமாவும் அதெல்லாம் படிக்கல. அப்புறம் எப்படி காலேஜில் வாட்ச்மேன்லாம் இருக்க மாட்டாரா? விடுவாங்களா உங்களெல்லாம் சின்ன பிள்ளைலாம்? காலேஜுக்கு கேட்டுல எல்லாம் யாருமே நிற்க மாட்டாங்க. இங்கே மாதிரிலாம் வாட்ச்மேன்லாம் நிற்க மாட்டாங்க. காலேஜ் கிரவுண்டுக்குள்ளே போவோம். ஆனால் அப்போவே அந்த தூர் பிள்ளையெல்லாம் லவ் பண்ணுங்க போய் காலேஜில் படிக்கலையே. அது ஃபீலிங்ஸ் எந்த காலமாக இருந்தால் தைரியமாக லவ் பண்ணுங்க. அப்பா அது இந்த காலம்னு இல்லை, அப்பையிலேருந்தே மனசு இருந்தா பிடிச்சிருந்தா. என்னோட படித்த பிள்ளை நசீமா இல்லை, அது பேர் என்ன முல்ல, அந்த பொண்ணு நல்லா படிக்கும். படிச்சா டியூஷன் படிச்சிச்சு 10th நல்லா படிக்கும், சூப்பரா படிக்கும். அதாவது கொஸ்டின் பேப்பர்ல உள்ள கொஸ்டின் ஃபுல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடும். அவ்வளோ நல்லா படிக்கும். அது பேர் என்ன முல்ல, நசீமாவோ இல்லை, நசீமா இல்லையே, என்னமோ தெரியல. அந்த புள்ள பேர் ஞாபகம் தான் வரும். சரி, என்னை கூப்பிட, அவங்க வீடு கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு. என்னை ஸ்கூலுக்கு எப்பயுமே கூட்டிட்டு போவோம். கூப்பிடும். நான் அது வர விட்டுதான் நாங்கள் 2 பேரும் தான் ஒன்னா போவோம். எங்க வீட்டுல ரோஜாப்பூ இருக்கும், நான் ஒரு ரோஜாப்பூ அதுக்கு கொடுப்பேன். அது டெய்லி ரோஸ் வைக்காம வராது, அவங்க வீட்லயும் இருக்கும் டெய்லி. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுல பறிக்கிறதுல ஒண்ணு கொடுப்பேன். கொடுத்து நாங்க 2 பேரும் வச்சுக்கிட்டு போவோம். அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சுன்னா 10th டியூஷன் படிச்சிச்சு. நான் அப்ப இங்க வந்துட்டேன், ஒரு வருஷம் அரிமளம் வந்துட்டேன். சோழ பெரியம்மா கல்யாணம்னு என்னை அப்ப படிக்காம கூட்டிட்டு வந்துட்டாங்க. கேளு கதையை. என்னை அப்ப 8th 9th இருக்கு, படிக்காம கூட்டிட்டு வந்துட்டாங்க. 9th நான் வந்துட்டேன். இங்க 9th நான் விட்டுட்டேன், ஒரு வருஷம் விட்டுட்டேன். அங்க இருந்து விட்டுட்டு வந்துட்டேன். சரி நீ படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இங்க கூட்டி வந்துட்டாங்க. கூட்டி வந்துட்டா சோழ பெரியம்மா கல்யாணம் முடிஞ்சிச்சு. நான் சொல்றேன் நான் படிச்சே ஆகணும், போயே ஆகணும் அப்படின்னு சொல்றேன். நான் படிச்சு போறதுக்குள்ள அந்த பிள்ளை 10th ஒரு வருஷம் இங்க இருந்துட்டோம். எல்லாம் ஒரு வருஷம் இருந்த உடனே அந்த பிள்ளை நான் போறேன் 10th டியூஷன் படிச்சிருக்கு. டியூஷன் படிச்சா டியூஷன் வாத்தியாரையும் கூட்டிக்கிட்டு போயிடுச்சு. டியூஷன் வாத்தியாரையும் கூட்டிக்கிட்டு லவ் பண்ணிட்டு போயிடுச்சு. பார்த்தா அது பெரிய நியூஸா போச்சு. நான் போகும்போது நான் ஒரு வருஷம் விட்டு ரொம்ப கம்பல் பண்ணி தாண்டா மறுகா படிச்சேன் 10th. என்னையெல்லாம் படிக்க வைக்க வேண்டாம்னு விட்டுட்டாங்க. நான் இல்லைன்னு அடம் பண்ணி ஸ்கூலுக்கு போய் அவன்னு போய் மறுகா திருப்பி ஜாயின் பண்ணி திருப்பி படித்தேன். அப்படிலாம் சேர்த்துக்குவாங்களா? ஒரு வருஷம் விட்டுட்டுலாம் அங்கேயே சேர்த்துக்கு. அந்த சர்டிஃபிகேட்ல ஒரு இடம் விட்டுதான் இருக்கும். என் சர்டிஃபிகேட்ல ஒரு இடம் ஒரு வருஷம் விட்டுட்டு அடுத்த நெக்ஸ்ட் இயர் தான் போட்டிருப்பாங்க. அப்படிதான் இருக்கும். நானா கம்பல் பண்ணி தான் படித்தேன். நான் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பேன். நானுமே பயாலஜி எனக்கு நல்லா வரும்.
ம் மெடிக்கல் படிச்சிருந்தா படிச்சிருக்கலாம் இப்பயே போல் இருந்தால். பயாலஜியில் சூப்பராக வரும் எனக்கு. கெமிஸ்ட்ரியெல்லாம் வராது, பயாலஜி மட்டும் வரும். மேக்ஸ் வராது, இங்கிலீஷ் எல்லாம் அவ்வளோ தூரம் வராது. ஆனால் பயாலஜி மட்டும் சூப்பராக வரும். பயாலஜியில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் சொல்லுவேன். அது அப்போவே எனக்கு அது இது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அந்த பொண்ணு அப்படி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் நீங்கள் 10th முடிச்சிட்டீங்களா? நான் 10th முடிச்சிட்டேன். அது ஓடி போச்சுன்ட்டாங்க டியூஷன் வாத்தியாரை கூட்டிக்கிட்டு. அவங்க அம்மா அப்பாவெல்லாம் பாவம் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அவர் ஆனால் மில்லத வேலை பார்த்தாரு. அந்த பிள்ளையதான் மூத்த பிள்ளை. அது இப்படி போயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த தங்கச்சி ஒன்று இருந்துச்சு. அதான் சொல்லல, அந்த கேரளியன்ஸ் எல்லாம் ரொம்ப தைரியமா இருப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி அவ்வளவு தூரம் யோசிக்காதுங்க. இறங்கிடுச்சுன்னா தைரியமா இறங்கிருங்க. கஷ்டப்படவும் தயாரா இருக்குங்க. இப்போ பேரண்ட்ஸ் தைரியமா இருக்க மாட்டாங்களா? அவனை வெட்டணும், அவனை கொல்லணும், அப்படிலாம் போக மாட்டாங்க. ரொம்ப எங்கிட்ட போயிட்டு ஆமா சரின்னு விட்டுருவாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பேரண்ட்ஸ் ஆமா, நம்ம ஊர்லதான் ரொம்ப பண்றாங்கப்பா. லவ்வுக்கு விரோதமா ரொம்ப பண்றாங்க. பணக்கார வீட்டு பையன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிடுச்சுங்க, அவ்வளவுதான். நம்ம ஊர்ல ரொம்ப பெருமைக்காக வேண்டி ரொம்ப இது பண்றாங்க. அங்கேயெல்லாம் அப்படி இல்லை. இல்லைன்னா அவங்க ஒத்தையா இருந்தனால அப்படி பண்ணலையோ தெரியல. அவங்க எல்லாம் விட்டுட்டாங்க. அந்த பிள்ளை நல்லா இருந்தா சரி, எங்கே இருந்தாலும் என்ன நல்லா வச்சிருந்தான்னா சரி அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் பார்க்கவே இல்லை அந்த பிள்ளைய. ஆனா அந்த பிள்ளை அப்படி படிக்கும். அது சொல்ல மறந்துட்டேன், சூப்பரா படிக்கும். கொஸ்டின் பேப்பர்ல அதுக்கு தெரியாத கொஸ்டினே இருக்காது. இத்தனையும் வசதி இல்லாத வீட்டு பிள்ளைதான் அப்படி படிக்கும். மற்ற வசதியான வீட்டு பிள்ளைய கூட அதுட்டேருந்து பார்த்து படிக்குங்க. அது எப்படி இவ்வளவு தரவா படிக்கும்னு தெரியல. எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிடும். அதனாலதான் அந்த பிள்ளைக்கு மதிப்பு ரொம்ப. அந்த பிள்ளைக்கு மதிப்பு ரொம்ப. டீச்சர்ஸே ஆச்சரியப்பட்டாங்க, அவ்வளோ அப்படி செஞ்சுட்டா, அவ்வளோ அப்படி செஞ்சுட்டா அப்படின்னு. என்ன பண்றது, வாழ்க்கை யாரையும் விட்டு வச்சுச்சு. ஒருத்தருக்கு லைஃப் எங்கேயோ போயிடுச்சு. அது ஒழுங்கா படிச்சு ஒழுங்கா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கலாம். இப்ப கஷ்டப்பட்டுச்சா நல்லா இருந்துச்சான்னு தெரியல. மறுக்க அவன் படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு வந்தாலும் வந்திருக்கலாம். என்ன சொல்ல முடியாது. நல்ல பிள்ளைய கூட லவ்ல கடைசி இப்படி சிக்கி மாட்டிக்குது. ஃபீலிங்ஸ் மனுஷன் தானே. இப்போ நம்ம ஒரு சாப்பிட்ற பொருள் மேலே ஆசைப்படுற மாதிரி தான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா செமையா அவனை மாட்டி விட்டு அது அம்மா அப்பா பார்க்குறவனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன தமிழ்நாட்டுல அது செமையா பண்ணுதுங்க. இந்த காதல் படத்துல அந்த புள்ள ஒண்ணுது வர அந்த மாதிரி. ஆமா, அதுகளுக்கு அவங்களுக்கு இருக்கா கிஃப்ட். இதுக வந்து நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி நல்லா வளருதுங்க நிறைய பொம்பளை பிள்ளை. அதுக்கு பொம்பளை பிள்ளைங்கிறனால அதை எப்படியோ கல்யாணம் பண்ணிடுறாங்க. யார்கிட்ட எங்கே போய் கெட்டு போனாலும் எப்படி பண்ணாலும் அது. இப்போ ஆம்பளை பிள்ளை என்ன அப்படி இல்லை, கிறுக்கனா திரியிறாங்க, அப்படி இப்படி திரியிறாங்க லவ்வுன்னு. அப்பா அதான் அவங்க கேட்குறாங்களா, பொம்பளை வந்து சின்சியரா லவ் பண்ணுங்க. லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி இந்த மாதிரி ஏமாத்தணும்னு நினைக்காது. இங்கெல்லாம் சும்மா இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான். இங்கெல்லாம் வாங்குறதுக்கும் கொடுக்கறதுக்கும் இது எனக்கு இது தாரியா அப்படின்னா உன்னோட பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுதுங்க. என்ன அந்த ஒரு பாட்டில் சொல்லுவேன்ல, இங்கே இப்போ இருக்கிறது காதலாடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அங்கே அந்த பொண்ணெல்லாம் சின்சியரா லவ் பண்ணி தான் போயிருக்கு. வாழ்ந்தாலும் அங்கேதான், செத்தாலும் அங்கேதான் அப்படிங்கிற மாதிரி வந்துருவாங்க. நல்லதோ கெட்டதோ இல்லைன்னா அது படிச்ச படிப்புக்கு அது கண்டிப்பா பெரிய லெவலுக்கு வந்திருக்கலாம். ஸ்டேட் லெவல்லே பெரிய லெவலுக்கு வந்திருக்கலாம். சொல்ல முடியாது. இருக்குதோன்னு வேற இந்த பள்ளி சத்தம் பிடிக்குவார். நல்லா படிக்கும். அதுக்கு தெரியாத கொஸ்டினே இல்லை. நல்லா அதனாலதான் அது ஃப்ரெண்டா இருப்பேன். அது ஃப்ரெண்டா கிடைச்சா பெரிய பாக்கியம்னு நினைக்கிற மாதிரி இருக்கும் அந்த பிள்ளை. ஆனா அப்படிப்பட்டவங்களே லைஃப்ல வீணாக்கிச்சு கிடைச்சு. அதான் சுழி யார விட்டுச்சு. ஆனா அவனும் டியூஷன் சொல்லி கொடுக்குறவன் அந்த கூட்டிட்டு போனவனும். அப்ப படிப்போட அருமை தெரியும். படிப்போட அருமை தெரியும் அவனுக்கு. மறுகாவுக்கு அந்த 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணாங்க. சொந்தமா வீடு கட்டிட்டாங்க. வீடு கட்டி வீடுன்னா அவங்க எல்லாம் சும்மா ஓட்டு வீடு தான் கட்டினாங்க. வசதி இல்லை. அங்கிட்டு கொஞ்சம் நம்ம தங்கிட்டு நீ வந்தது இல்லையா அலர் மாமாவுக்குலாம் தெரியும். தங்கிட்டுக்கு போவோம் அந்த சைடு போய் வீடு கட்டிருக்காங்க. ஓட்டு வீடு தான் கட்டினாங்க. தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த பிள்ளை என்ன ஆச்சுன்னு தெரியல.
கடைசி வரைக்கும். அப்புறம் நீங்கள் எப்போ மம்மி இங்கே வந்தீங்க தமிழ்நாடு? நாங்கள் 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன். அப்புறம் சோழ பெரியம்மாவுக்கு இன்னொரு பிள்ளை இருந்துச்சு. பிள்ளைக்கு அப்போ வந்தது கல்யாணத்துக்கு வந்தது சோழ பெரியம்மாவுக்கு. அதுக்கப்புறம் புள்ள பிறக்கிறதுக்கு அத்தை இங்கே வந்துட்டேன் எங்கள் அம்மா. அப்புறம் நானும் சரின்னு இங்கே வந்துட்டேன். நான் 10th முடிச்ச உடனே வந்துட்டேன். சரி, அப்புறம் 10th முடிச்சோடனே இங்கே வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இங்கே வந்துட்டு நான் சும்மா தான் இருந்தேன். அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டாளா? கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிட்டேன். 2 பேரும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுக்குலாம் 15 வருஷம் வித்தியாசம். சோழ பெரியம்மாவுக்கு. அப்போ அது வரைக்கும் வீட்டில் என்ன பண்ணிக்கிறீங்க? சும்மா தான். அது வரைக்கும் சும்மா தான் இப்படி இவங்க வீட்டுக்கு போகிறது அவங்க வீட்டுக்கு போகிறது அப்படி சுற்றுறது இப்படி சுற்றுறது அப்படிதான். 10வது படிச்சுட்டா போதும் நினைச்சிங்களா? இவங்க சேர்க்கவும் இல்லையா? அவங்க 10வதுக்கே அழகு மாமாவே அவ்வளோதான். அழகு மாமாவுக்கு பேங்க் இது மிஷின் வாங்கி கொடுத்து டைப் மிஷின் வாங்கி கொடுத்து டைப் பண்ணாப்புல. அழகு மாமாவுக்கு ஷார்ட் ஹேண்டு இதெல்லாம் தெரியும். ஷார்ட் ஹேண்டும் இன்னொன்று என்னமோ இல்லை டைப்பிங்கும் ஷார்ட் ஹேண்டு தெரியும். ஷார்ட் ஹேண்டு சூப்பராக பண்ணணும். இது எழுதுவாப்புல அழகு மாமா. ஆனால் அவனுமே லைஃப் எல்லாம் வீண் பண்ணிட்டேன். படிச்சுக்கிட்டு அந்த வேலை இல்லையா இப்போ இருக்குதுமே. ஆமாம், மஞ்சத்தூள்ல வியாபாரம் பண்றேன். சொந்த பிசினஸ். ஆனா அதுல வீடு கட்டிட்டேன், பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா அதெல்லாம் தமிழ்நாடுங்கிறனால முடிஞ்சிச்சு. தெரிஞ்சுக்க, கேரளா வந்தா இதெல்லாம் முடிஞ்சிருக்காது. தமிழ்நாடுல எதை போட்டினாலும் வியாபாரம் ஆயிரும். தமிழ்நாடு அதெல்லாம் சொர்க்க பூமினா அதே. நீ ஒண்ணு வேண்டாம், ஒரு கடையை வச்சுக்கிட்டு இப்ப இங்க உட்காந்துனா கூட வியாபாரம் ஆயிரும். ஃபர்ஸ்ட் நாள் ஸ்லோவா இருக்கும், அடுத்த நாள் கொஞ்சம் இதுவா இருக்கும், அப்படியே வியாபாரம் ஆயிரும். தமிழ்நாடு அதே சொர்க்க பூமி தான். மஞ்சத்தூள்லாம் அதனால தான் அழகு மாமாவுக்கு இவ்வளோ சேல்ஸ் ஆகி 2 வீடு கட்டி மகளுக்கு வயிறு பூச்சரம் போட்டு கல்யாணம் பண்ணி இத்தனையும் பண்ணதுக்கெல்லாம் இந்த இதில் இங்கே சம்பாரிச்சதுதான். அவன் படித்து அங்கே சம்பாரிச்சிருந்தா கூட அவ்வளோ சம்பாரிச்சிருக்க முடியாது. சொந்த தொழில் தான் கை கொடுத்துச்சு. மஞ்சள் மண்டி மாரியில் வச்சுருந்தேன். மஞ்சள் மண்டி அதோட மிளகாயும் கலந்து மிளகாயும் வாங்கி கலந்து. அங்கே வெள்ளை மண்டி நிறைய வச்சுருப்பாங்க. ஈரோடுல வெள்ளை மண்டி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க படிக்காட்டிங்க நல்லா சம்பாரிச்சிடுறாங்களப்பா. ஆமாம், என்ன யோசிச்சு காயினத்தி பண்ணணும். ஆமாம், படிப்பறிவெல்லாம் தேவையே இல்லை சம்பாதிக்கிறதுக்கு. என்ன கேட்டால் பணம் சம்பாதிக்கிறதுக்கு. ஆமாம், படிப்பறிவெல்லாம் தேவையே இல்லை. ஒரு தொழில் நல்லா கற்றுக்கணும், அதை கரெக்டாக செய்யணும், ப்ராப்பராக செய்யணும். மனுஷனை புரிஞ்சுக்கணும். இவன் இந்த தாட்டில் இருக்கேன், அவன் அந்த தாட்டில் இருக்கேன். அவன் சொன்னா இதுக்கு இந்த அர்த்தம், இவன் சொன்னா இதுக்கு இந்த அர்த்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மனுஷனை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா போதும். படிப்பறிவெல்லாம் தேவையில்லை. இங்கே உள்ளவங்க படிங்க படிங்க படிங்கன்னு பிராணம் வாங்குறாங்க. இப்போ அதுக்கப்புறம் இங்கே இருக்கவங்களாம் நிறைய சிங்கப்பூர் தானே. சிங்கப்பூர் தான். படிக்காம தான் போய் சிங்கப்பூருக்கு போகிறாங்க. அங்கே போய் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு. ஆனால் இங்கே சம்பளம் கூட. ஆமாம், இங்கேயோட. ஆனால் இங்கேயும் நல்ல முன்னேற்றம். அவ்வளோ பேரும் வீடு கட்டிக்கிட்டாங்க வேறு சிங்கப்பூர் போய். ஆமாம், அவ்வளோ பேரும் வீடு கட்டிக்கிட்டாங்க. எல்லாம் சௌரியமாக இருக்குதுங்க. சிட்டியை விட சௌரியமாக இருக்குதுங்க இப்போ எல்லாமே. இல்லைன்னா அது எல்லாம் அந்த காலத்தில் போகவே போகாது. ஆமாம், இப்போ சிட்டியை விட தான் கீழே இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் கூட மேலே இருக்காது. இந்த கார் வாங்கணும்னா கார் வாங்கி. ஆமாம், சிட்டி வீட்டுக்கு ஐயர் வீட்டுக்கெல்லாம் ஏதோ கடவுளை கொடுத்த ஏதோ ஒரு வரம்னு தான் சொல்லணும். இல்லைன்னா அவங்கெல்லாம் சம்பாதிக்கவே முடியாது. ஏன்னா அனுசரிச்சு போக முடியாது. இல்லை, ஒரு போல்ட்னஸ் கிடையாது. நம்ம ஆளுகளுக்கு போல்ட்னஸ் கிடையாது. அவங்க இறங்கிடுவாங்க. தரமட்டத்துக்கு வேணாலும் இறங்கிடுவாங்க. நம்ம ஆளுங்க அப்படி கிடையாது. நீதி நியாயம் இதுன்னு சொல்லி பேசிட்டு இப்படியே இருக்க வேண்டியது. அது ஏதோ கடவுளோட ஆசீர்வாதத்துலதான் நம்ம ஆளுங்க கொஞ்சம் பிழைக்கிறாங்க. நிறைய தானமும் பண்றாங்க. தானமும் நிறைய கொடுக்குறாங்க. இருக்குது இல்லாதவங்களுக்கு தானம் கொடுக்கறதெல்லாம் நல்லா செய்யறாரு. இந்த இடமெல்லாம் இப்போ சிட்டி விட்ட இடம் தானே இதுக்கு வாங்கி இருக்குது. ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க.
எய்த்தாப்புல இருக்குது. எய்த்தாப்புல இருக்க இடம் நிறைய, இது ஃபுல்லாமே சிட்டி விட்ட இடமா தான் இருந்திருக்கு. மருக தானமா கொடுத்தேன், சும்மா கொடுத்ததையும் இதுக்கு வச்சுக்கிட்டு இப்போ பண்ணுதுக்கு. சிட்டி விட்ட ஃப்ரீயா வாங்கித்தான் இதுக்கு பண்ணுது. அது மாதிரி கோயில் குளம் கட்டினதும் நிறைய நகரத்தா இருந்தேன். கோயில் குளம், சிவன் கோயில்லாம் கட்டினதே நகரத்தா இருந்தேன். குளம்மா? குளம் தான். ஆமாம், குளம் வெட்டி இருக்காது. ஆமாம். ஓ, அதுக்கெல்லாம் இப்போ பல ஆள் கடவுளோட ஆசீர்வாதம் தான் அதெல்லாம். வேற இன்னைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்க. ஸ்ட்ராங்காக இருக்கு. எத்தனை வருஷமாச்சு? ஐயாவெல்லாம் பர்மாவிலேருந்து இங்கே வீட்டுக்கு வந்தாங்கன்னா 2 லாரி 3 லாரி ஜாமான் வருமா. அப்போ ஜாமான்லாம் ஏர்போர்ட் வழியாக தானே கொண்டு வருவாங்க? இல்லை தெரியல, எப்படி கொண்டு வருவான்னு தெரியல. 2வது அவங்கள வாங்கன்னு எங்க கியூவில் ஆள் நிற்குமா. இப்ப நைட்டு வந்தாங்கன்னா காலையில பாத்தீங்கன்னா அவங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு சேரை போட்டுட்டு நாட்டாம மாதிரி உட்கார்ந்து இருக்கணுமா. வரிசையா ஆளுக வந்து ஊர்ல உள்ளவங்க பூரா வாங்க வாங்க சிட்டியாரையா வாங்க, எப்ப வந்திய என்ன ஏதுன்னு விசாரிக்கிறது. இவங்க அவங்களுக்கு கொடுக்கவுனே இவங்க அவங்களுக்கு ஒரு எல்லாமே வாங்கிட்டு வர வேண்டியது அங்கிருந்து பர்மாவில இருந்து. அவங்க எல்லாரையும் சும்மா போய் சொல்ல முடியாதுல்ல. அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது கொடுத்து அவங்க நம்மளை வரவேற்க வந்திருக்கா, அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து தானே போகணும். அப்படி வைக்கிறதான். அப்போல்லாம் அவ்வளவு நாள் நிக்குமா கியூல அந்த காலம்லாம். இப்ப எல்லாம் யாரும் சட்டையே பண்ண மாட்டாங்க இந்த காலமா. ஆமா, வெளியூர் போயிட்டு வந்தேன், வெளியே நாடு போயிட்டு வந்தேன். ஏன்னா எல்லாரும் போறாங்க வர. இப்ப வந்து பிரயாணமே எவ்வளவு ஆயிடுச்சு, ஏகப்பட்ட ஃப்ளைட் இருக்கு. ஆமா, எப்ப வேணாலும். கடைசியா போயிட்டு வரையிலதான் லாஸ்டா வர்றம்போது ஏதோ ஒரு பறவையை அடிச்சுட்டாங்களாம். கோழியோ எதையோ அடிச்சுட்டான் வேன் வர்றது. இவங்க கார்ல வந்திருக்காங்க, அந்த வேன் அடிச்சு பிடிச்சான். இந்த ஜாமியா வந்துச்சுல்ல, அந்த வேன் அடிச்சு பிடிச்சான். அது ஒரு சகுன தடை மாதிரி தானே. அதோட வந்தவங்க அதுக்கப்புறம் போகல. அவங்க இருந்திருந்தாங்கன்னா நல்லா இன்னும் சம்பாரிச்சிருப்பாரு. ஐயாவுக்கு அப்பா, உங்க ஐயாவுக்கு அப்பா. இங்க ராயவரத்துல? எங்கயா? இங்க அரிமளத்துல எங்க அப்பாவோட அப்பா. அப்படி ராயவரத்துல மம்மி? ராயவரத்துல அவங்க நாராயணையா சம்பாரிச்சது எல்லாம். அவங்களும் வெளிநாடு தான். அவங்களும் வெளிநாடு தான். அவங்க இன்னும் நிறைய இவங்களை விட கூட சம்பாரிச்சு 2 தாரம். மொத்தாரத்துக்கு 10 பிள்ளை இருக்கு, 2ஆம் தாரத்துக்கு ஒரு 6-7 பிள்ளை இருக்கு. 2 குடும்பத்தையும் பார்த்தாரு அவரு. ஆமா, 10 பிள்ளைகளுக்கெல்லாம் பெக்கிற அளவுக்கு உடம்புல. 10 பிள்ளை. 2ஆம் தாரத்துக்கு பிறந்தது நம்ம ஐயா. வைரவனுக்கு அப்பாவுக்கு அப்பா. இப்ப இவன் சேகருக்கு அப்பாவில 2ஆம் தாரத்துக்கு பிறந்தது நம்ம ஐயாவெல்லாம். 3ஆரத்துக்கு பிறந்தது சொர்ணைத்தைன்னு சொல்றாரு. சொர்ணைத்தை அம்பாஜிக்கு அத்தா அம்மா, அம்பாஜிக்கு மாமியா, நம்ம சோயச்சிக்கு மாமியா. இவங்கெல்லாம் 3ஆரத்துக்கு பிறந்தது. ஆனா அவங்களுக்கும் ஈக்குவலா கொடுத்து பணம் காசு எல்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு பொம்பளை பிள்ளைகளுக்குமே. அவங்க கட்டின வீடுதான் அத்தை பெரிய வீடு. இப்ப அவ்வளவு தேக்குதுவாரு அத்தை பெரிய. ஆனா ராயவரத்துல இன்னும் அதை விட பெரிய வீடெல்லாம் இருக்கு. அவங்க எல்லாமே வெளிநாடு தானே? எல்லாருமே வெளிநாடு தான் அந்த காலத்துல. இப்ப எப்படி சாஃப்ட்வேர்ங்கிற மாதிரி அப்ப வெளிநாடு. அப்புறம் இடையில கொஞ்ச நாள் பேங்க்ல இருந்தாங்க 50 பேர். இப்ப பேங்க் விட்டுட்டாங்க. இப்ப எல்லாம் ஐடி தான். இப்ப நல்ல வேலைன்னா ஐடி தான். முன்னாடி எல்லாம் பேங்க்ல இருந்தாங்க. எங்க மாமா எல்லாம் பேங்க்ல தான் இருந்தாங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மேனேஜர், ரீஜனல் ஆபீசர், பெரிய ஆளுகளா இருந்தாங்க இந்தியன் ஓவர்சீஸ்ல. அவங்களாம் இருந்துட்டாங்க. வாழ்க்கை பாதை இப்படியோ போயிட்டு இருக்கு. போங்க என்ன எங்கே ஆரம்பிச்சு எப்படி முடியுது பாரு. கேரளால கப்பல் இதெல்லாம் நிறைய இருக்கும் மம்மி. போட் இருக்கும். நீங்க போட்ல போயிருக்கீங்களா? போட்ல போயிருக்கேன். நல்லா போட் இருக்கும். அதெல்லாம் ஜாலியா இருக்குமா? போட்ல போறது நல்லா இருக்கும். ஆனா நீந்த தெரிஞ்சாதான் தப்பிச்சுக்க முடியும். கவுத்து விட்டு போயிடுவாங்க போட்டு ஓட்ட. சின்ன சின்ன பசங்களா இந்த இவே மாதிரி பசங்கள்லாம் போட்டு விட்டுவாங்க. அவங்கள நம்பிதான் ஏறி உட்காரணும்.
அவங்க தான் அதில் இருப்பாங்க போட்டு ஓட்டுறது. சமயத்தில் கவுத்து விட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம எல்லாம் கவுத்துறது இல்லை. திருவிழா தேருக்கெல்லாம் போகணும்னா கூட அப்படித்தான் போட்டில் தான் போகணும். காலடியில எல்லாம் தண்ணி கிடக்கும், அதில் தான் போகணும். அது நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமாம், தண்ணியை பார்த்துக்கிட்டே போகலாம் போட்டில். நல்லா இருக்கும். ஆனால் எல்லா கேஸ்ட்டும் இருப்பாங்க. நம்ம தமிழன்ஸ்ல நிறைய பேர் முதலியார், செட்டியார் நிறைய கேஸ்ட் வந்திருந்தாங்க அந்த மில்லுக்கு. டிராவன்கூர் ரயன்ஸ் மில்லு இங்கே காண்டுகத்தன் செட்டியார் விட்ட மில்லு அவர் விட்டது. அவர் தான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வருதேன். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அவர் விட்டுதேன். காண்டுகத்தான் ஆகுது. ஆனால் இப்போ கவர்மெண்ட் கொடுத்துட்டாளா தெரியல. கவர்மெண்ட் கொடுத்துட்டாளான்னு தெரியல. காண்டுகத்தான் அவர் அந்த இடத்துக்கிட்ட வரையில. ஏன் அந்த இடத்துல டிராவன்கூர் ரயான்ஸ் மில்லுனாக்கா அந்த இடத்துக்கிட்ட வரையில ஃப்ளைட்டு அவர் எங்கேயோ போகிறதுக்காக போயிருக்காங்க. அந்த இடத்துக்கிட்ட வரையில ஃப்ளைட்டு வந்து தீ பிடிச்சி எரிஞ்சு விழுந்துருச்சான் அந்த மில்லு கட்டின இடத்துக்கிட்ட வரையில. அதுக்காக வேண்டிட்டு அவர் செத்து போயிட்டாரு. அவரோட ஞாபகார்த்தமா அந்த இடத்துல மில்லு கட்டியிருக்காரு. பெரிய ஃபேக்டரி, பெரிய ஃபேக்டரி. அது என்னமோ மில்லு, சிலிக்கான் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். சுத்தி பார்க்கணும்னா 3 நாள் ஆகும். நூலா? நூல் இது ஷைனிங்கான நூலா இருக்கும். நான் பார்த்துருக்கேன். ட்ரெஸ் தயாரிப்பால என்ன தெரியல. இல்லை வித்துருவாங்க இருக்கு. வேற எங்கிட்ட இருந்தேன் ட்ரெஸ் தயாரிப்பாங்க. நூல் தயார் பண்றது மட்டும்தான். பெரிய பெரிய மிஷினா இருக்கும். மிஷின்ஸ்லாம் அதுல எத்தனை பேர் கையை கொடுத்து காலை கொடுத்து அதை கொடுத்து சாவாங்கிற அவங்களுக்கெல்லாம் நல்ல இது கொடுப்பாங்க பெனிஃபிட்ஸா. அப்படி சாகிறவங்களுக்குலாம். நீங்க உள்ள மில்லுக்கு போயிருக்கீங்களா? நிறைய போயிருக்கோம். ஆனந்த பெரியம்மா, சோழ பெரியம்மாவில் கல்யாணம் ஆகி ஐத்தான் வந்தப்போ போகையில நானும் போயிருக்கேன். அது சுத்தி பாக்குறனாவே 3 நாள் வந்துடும் எப்படியும். அப்பவே அப்படி இருந்துச்சுன்னா இப்பதான் அதுவுமே ஒழுங்கா ஓடலைன்னு சாத்திட்டான்னு நினைக்கிறேன். தெரியல. எல்லாமே ஒரு வயசு வருஷம். ஆமா, அவர் அந்த இடத்துக்கிட்ட வரையிலதான் பிளைட்ல இருந்து விழுந்து செத்தாரா, எரிஞ்சு செத்தாரா. அதனால அந்த இடத்துல இது கட்டி அவருடைய போட்டோ பெருசா வச்சிருப்பாரு. அந்த செட்டியாரோட போட்டோ. அதனால செட்டியார்கள் எல்லாம் வேலைக்கு எடுத்து வச்சிருந்துருக்காங்க. படிப்பு தகுதிக்கு தகுந்த மாதிரி நல்லா படிச்சு நல்லா விவரமா இருக்கவங்கள மேல் போஸ்ட்டுக்கு, சும்மா இந்த ஒண்ணும் தெரியாதவங்கள இந்த மாதிரி கீழ் போஸ்ட்டுக்கு வச்சு எல்லாருக்கும் குவார்டர்ஸ் கொடுத்து. இந்த கரூர் மில் இருக்குல்ல, கரூர்ல இந்த மில் எல்லாம் அப்படித்தானே எல்லாருக்கும் ஆதரவா குவார்டர்ஸ் எல்லாம் கொடுத்து இஎஸ்ஐ கொடுத்து. ஏதாவது முடியலைன்னாவெல்லாம் நம்ம சொந்த காசு செலவழிக்க வேண்டாம், இஎஸ்ஐல எல்லாம். அது மாதிரி ஸ்கூலுமே அவங்களே கட்டி விட்டுருக்காங்க. ஸ்கூலும் அவங்க விட்டு ஸ்கூல்லே படிச்சுக்கலாம். கரண்ட் போனுச்சுன்னா ஜெனரேட்டர் வழியா ஜெனரேட்டர் போட்டு கரண்ட் எல்லாருக்கும் வந்துடும். அப்படி எல்லா சௌகரியத்தோட இருந்துச்சு அங்கேயுமே. கம்பெனினாவே அப்படிதான் இருக்கும் போல. ஆமா, கம்பெனினாவே. ஆனா எங்களுக்கெல்லாம் ஓட்டு வீடுதான் அது. நாங்க இருந்ததெல்லாம் அவங்க குவார்டர்ஸ் கொடுத்துருந்தாங்களா? இல்லை, குவார்டர்ஸ் அவங்க விட்டுதான் குவார்டர்ஸ். ஆனா ஓட்டு விடுதேன். ஆனா அந்த பெரிய போஸ்ட்ல இருக்கவங்களுக்குலாம் பங்களா, பெரிய பெரிய பங்களாவா கட்டி கொடுத்துருந்தாங்க. நீங்க ஆரங்கல்ல இருந்ததை விட எப்படி இருக்கும்? ஆரங்கல் இருந்தது தார்ஸு. நம்ம ஆரங்கல்ல இருந்தது தார்ஸு. அதே சொல்லல, தமிழ்நாடு சொர்க்க பூமி தான். தமிழ்நாடு மாதிரி வரவே வராது. தமிழ்நாடு நல்ல சொர்க்க பூமி தான். எந்த காலமா இருந்தாலும் சரி, அந்த காலமும் சரி இந்த காலமும் சரி, தமிழ்நாடு சொர்க்க பூமி தான். அங்கேயெல்லாம் கேரளியன்ஸ் எல்லாம் அப்படிலாம் இல்லை. சும்மா அந்த ஓட்டு வீட்டுலேயே இருந்துட்டு காலத்தை நடத்திட்டு போயிருவோம். சுத்தி மரம், தென்னை மரத்தையும் இது பாக்கு மரத்தையும் அந்த மரத்தையும் இந்த மரத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு முண்டு சட்டையும் போட்டே காலத்தை போக்கிடுங்க. நல்ல நம்மள மாதிரி ட்ரெஸ் எல்லாம், நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடவே கூடாது. ஒரு வண்ணமயமா ஒரு ட்ரெஸ்ஸு வாழ்க்கையே வெறுத்து போயிருங்கிறேன் அங்கே. ஆனா இப்ப பார்த்தா இந்த வயநாடு அவங்க சொல்றாரு, அதெல்லாம் அவ்வளவு தமிழ்நாடே தோத்து போயிருங்க இருக்கு. அப்படி இருக்கு. இப்ப 50 சென்ட்டுக்குள்ள ஒரு பெரிய வீடு, அவங்க காரும் வண்டியும் வசதியும் அப்படி இருக்காங்க இப்ப இருக்கவங்க. அப்பெல்லாம் சுத்தி வர காடு, ஒரே ஒரு ஓட்டு வீடு மட்டும் தெரியும் பார்த்தா, எட்டி பார்த்தா அப்படிதான் இருக்கும். இது குவார்டர்ஸ் இல்லாம தனியா போனோம்னா அப்படித்தான் தெரியும். குவார்டர்ஸ் தான் வரிசையா வீடு இருக்கும்.
மில்லுலேருந்து ஒரு ஒரு 3-4 கிலோ 5 கிலோமீட்டர் தள்ளி எங்களுக்கெல்லாம் குவார்ட்டர்ஸ். நடந்து வரும். நடந்து வரணும். ஐயாவோட நடந்துதான் போவாது. அப்போ சைக்கிள் இருந்துச்சு, மற்றபடி வேற எதுவும் இல்லை. 2 வீலர்லாம் இல்லை. கண்டுபிடிக்கல. மம்மி வெங்காயம் ரெடியா? வெங்காயம் ரெடி. என்னென்ன இதுக்கு வெங்காயம்? இது வெங்காயம், பூண்டு, சின்ன பெரிய வெங்காயம். நாளைக்கு என்ன சமைக்கணுமோ சமைச்சுக்குவோம். நைட்டு டின்னர் மம்மி? நைட்டு டின்னர் தோசை ஊற்றணும். அதுக்கு மம்மி என்ன பண்ணுறீங்க? தோசை ஊற்றுறேன். நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ணுறேன். தோசை. நான் பழைய மத்தியானம் வச்சு சாதம் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஞ்சம் காய் இருந்துச்சு, அதை வச்சு தயிர் ஊற்றி நல்லா உப்பு போட்டு நல்லா சாப்பிட்டேன். பழைய சாதம் திருப்தியாக சாப்பிட்டேன். அது என்ன நல்லா சாப்பிட்றது? நல்லா இல்லாமல் திருப்தியாக சாப்பிட்டேன். எனக்கு இந்த தண்ணி ஊற்றி இந்த சாதம் சாப்பிட்றதே திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும். தோசையெல்லாம் விட கஞ்சி இது தண்ணி சாதமா? தண்ணி சாதம் மாதிரி இல்லை, கெட்டியாக தயிர் ஊற்றி பிணைஞ்சு உப்பு போட்டு நொறுங்க பிணைஞ்சு சாப்பிட்டேன். நொறுங்க பிணைஞ்சு சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அதான் திருப்தியா இருந்துச்சு. அதுல இந்த எலுமிச்சம்பழம் ஊறுகாய் போட்டு எலுமிச்சம்பழம் ஊறுகாய் போடலாம். இந்த ஊறுகாய் அதை கெடுதிங்கிறாங்களே, எல்லாம் கெடுதிங்கிறாங்க. என்னத்தை செஞ்சு சாப்பிட்றேன்னு தெரியல. ஊறுகாய் எடுத்து எலுமிச்சங்காய் ஊறுகாய் அதெல்லாம் போடல. அது ஆனால் வாசமா இருக்கும். அதெல்லாம் இந்த காய்ச்சல் டயத்துல ரொம்ப சாப்பிட முடியாம வாந்தி வருது பாரு, அந்த மாதிரி நேரத்துல எலுமிச்சங்காய் ஊறுகாய் போட்டு கரைச்சி குடிச்சா, கரைச்சி தண்ணியா குடுத்துடணும் சாதத்தை. சாதம் கடிக்க முடியாதுன்னா அதையும் பிணைஞ்சு தண்ணியா குடுத்துட்டோம்னோ அதை குடிச்சாலும் கொஞ்சம் தெம்பா இருக்கும். அந்த காலத்துல அதெல்லாம் செய்வாங்க. இப்பதான் அதுக்கெல்லாம் என்னென்னமோ வந்துருச்சு. அதுக்கு பதில் தான் இப்ப முடியாதவங்களா இருந்தாலும் இட்லி கொடுத்துறாங்க. இட்லி கொடுக்குறாங்க. இல்ல ஓட்ஸ் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப ஓட்ஸ் வந்துருச்சு பாரு, ஓட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஓட்ஸ் பாலில் போட்டு ஒரு கிண்ணத்துல வச்சு கொடுத்தோம்னா அது நல்லா மோந்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இந்த ரசம் சாதம் சாப்பிடுவாங்க, அது எதுவும் முடியாதவங்க. ஆமா, அதெல்லாம் காய்ச்சல் அடிக்கிறவங்க தான். அது மதியம் சாப்பிடுவாங்களா? மதியம் சாப்பிடுவாங்க. காய்ச்சலா இருக்கவங்க ரசம் சாதம், சளியா இருக்கவங்க காய்ச்சலா இருக்கவங்க ரசத்துக்கெல்லாம் நல்லா கேட்கும் காய்ச்சல். மிளகு ஜீரகம் நல்லா. அப்புறம் காய்ச்சலா இருக்க காலையில டிஃபன் சாப்பிடுறதுனா இட்லி சாப்பிடுவாங்க, தோசை சாப்பிடக்கூடாது. இட்லி ரொம்ப சாப்பிட முடியாது. கரைச்சி கொடுத்தோம்னா குடிக்க முடியும் கொஞ்சம். நான் நீ வயிற்றுல இருக்கையில ஒரு மாசம் 1.5 மாசம் காய்ச்சலா தான் இருந்தேன். சாப்பிடவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமா என்னால வாயில ஒண்ணு கூட வைக்கவே முடியாது. அப்படியே இருக்குதான். அப்புறம் ஒரு 3 மாசம் வரைக்கும் அப்படித்தான் இருந்தேன் நீ வயிற்றுல இருக்கையில. நீங்க சொன்னீங்கல்ல விநாயகருக்கு ஊத்துற வரைக்கும் விட்டுருச்சு. ஆமா, சாமிக்கு அந்த சக்தி இருக்கு. சாமி எல்லாம் உண்மையிலே சொல்லணும், சாமிக்கு எல்லாம் பவர் இருக்கு. ஆமா, சில நேரத்துல நம்மளையே நம்ம காப்பாத்திக்கிற மாதிரி. சாமிக்கு தண்ணி ஊத்துற வரைக்கும் எனக்கு காய்ச்சல் வரல ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்கு முன்னாடியே பயந்துட்டேன். வேற எங்கேயோ ராயவரம் போனப்பதான் பயந்துட்டேன் போல, வயிற்றுல பிள்ளை இருக்கல. ஆனா நான் பிள்ளையாருக்கு தண்ணி ஊத்துறோம்னா வேண்டிக்கிட்டு தண்ணி 21 நாள் ஊத்திட்டேன். பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றி வெத்தில பாக்கு வச்சு பூ வச்சு ஒரு ஸ்வீட் ஒன்று வச்சுட்டு வருவேன். பிள்ளையார்கிட்ட வச்சுட்டு வர வரைக்கும் என்னை விட்டுருச்சு. 21ஆவது நாள் ஊத்திட்டு குடத்தை கொண்டாந்து வைக்கிறேன். எனக்கு அப்படி காய்ச்சல் அப்படி இருக்குது. அப்ப பாரு தெய்வ சக்திய. அதுல இருந்து காய்ச்சல் அப்புறம் ஆரம்பிச்சதுதான். ஒரு 3 மாசம் வரைக்கும் காய்ச்சல் இருந்துச்சு. எங்கேயோ எந்தெந்த ஆஸ்பத்திரிக்கோ கொண்டு போனோம். அவங்க குளுக்கோஸ்ல மருந்து இறக்குற வரைக்கும் சரியா போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி வந்துடும். அவங்களுக்கும் புரியல, விஷ காய்ச்சல் அது இதுன்ட்டாங்க. ஆமா, புரியலன்னா என்ன சொல்றது? எல்லா டாக்டர்டையும் போனோம். கலைவாணி சுமார், புதுக்கோட்டை எல்லாத்தையும் போனோம். எல்லாரும் விஷ காய்ச்சல் அது இது. சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அப்புறம் பெரியம்மா வீட்டுக்கு வந்து ஒரு அம்மா ஒரு ஆட்சி சொன்னிச்சு, இவ பயந்துருக்கா, இவளை கொண்டு மந்திரிச்சு இது பண்ணீங்கன்னா சரியா போயிடும் அப்படின்னு சாத்தப்பேன் அம்மா. அதே நீ அங்க உட்கார்ந்துருந்தேன் ஹாலில். அப்ப பார்த்துட்டு சொன்னிச்சு, இவ பயந்துதான் இருக்கா, நீங்க போய் மந்திரிச்சிங்கன்னா சரியா போயிருந்துச்சு. அப்புறம் தான் வந்து இங்க மாட்டு வைத்தியரை மாட்ட மந்திரிச்சோம். அவங்க புருஷன் முன்னாடி நல்லா மந்திரிப்பாங்க. ஆனா அவங்கள மந்திரிக்கவே விடல. அது அந்த சக்தி
காலில் போட்டு எலுமிச்சம்பழத்தை மிதிக்கவே விட மாட்டேங்குது. அவங்க ரொம்ப மல்லு கட்டி கஷ்டப்பட்டு இது 4 பக்கமும் தூக்கி எரிஞ்சாரு. அந்த அளவுக்கு கொடூரமா அவ்வளவு தூரம் ஃபோர்ஸா இருக்கு. வயசுல செத்துதுங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப அவங்களுக்கும் கஷ்டம் தான் அது பண்ணவங்களுக்கும். என்ன பண்ணாங்க? அவங்க எலுமிச்சம்பழம் இதெல்லாம் நறுக்கி அங்கிட்டு இங்கிட்டு தூக்கி எரிஞ்சு காலில் மிதிச்சு என்னென்னவோ பண்ணாங்க. வேப்பந்தலையெல்லாம் அடிச்சாங்களா? வேப்பந்தலை அடிச்சாங்களான்னு தெரியல. ஆனா எலுமிச்சம்பழத்துல தான் ஏதோ பண்ணாங்க. நீங்க நினைப்பதா இருந்தீங்களா? நினைப்பாதான் இருந்தேன். மயக்கம்லாம் இல்ல. ஆனா அது பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வரையில எனக்கு காய்ச்சல் குறைஞ்சிருச்சு. ஆயா வீட்டுக்கு வந்த உடனே சொன்னாங்க, நீ எண்ணெயை தேய்ச்சி குளி, இது தோட போகட்டும், எண்ணெயை நல்லா தலைக்கு மேலுக்கெல்லாம் வச்சு குளி அப்படின்னாரு. சரி நீ குளிச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டேன், அதோட சரியாயிடுச்சு. அதோட காய்ச்சல் விட்டுச்சு. எவ்வளவு நாள் படுத்திருக்கு? ஆமா, அந்த அந்த இது ஆவி ஏதோ ஒரு ஆவிதான் உங்களுக்கு. அந்த ஆவி அதெல்லாம் இருக்கு. கெட்ட சக்தியும் இருக்கு, நல்ல சக்தியும் இருக்கு. உனக்கு 3 தோசை போதுமா? எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இதையும் தாண்டி தான் வந்திருக்கேன். எல்லாம் ஒரு போராட்டமே. அந்த சக்தி இருக்கு. இப்பயும் இருக்காது. அதுக்குதான் இந்த இதுக்கும் போது திருவிழா போதெல்லாம் காப்பு கட்டுறாரு. நம்ம எல்லா காலத்துலயும் தானே காப்பு கட்டுறோம். ஆமா, திருவிழா போது நைட்டெல்லாம் போகலாம் வரலாம், ஒன்றும் பயம் இல்லை. ஆனா இப்ப 12 மணிக்கெல்லாம் பயம் இல்ல 12 மணிக்கெல்லாம் இப்பயும் பயந்து அந்த கெட்ட சக்திகள் உலாவித்தான் இருக்கு. அப்படி சாகிறவங்க எல்லாம் இருக்காது நினைப்போம். அதுகளுக்கும் ஆத்மா சாந்தி அடையாத வரைக்கும் அதுகளும் உலாவித்தானே இருக்குங்க. அவங்க மேல ஏறி மட்டும் என்ன சாந்தி அடைய போதா? இதனால ஆசையை தீர்த்துக்குதுங்க. அந்த உயிர் வாழ்றவங்களோட இருந்து அவங்கள எதுவும் பண்ண விடாம அதுக்கு ஆசையை தீர்த்துக்குதுங்க. அப்படிதான். அதை காஞ்ச நாள் அப்படி தானே சொல்லுவேன். ஆமா, அதுக்கு ஆசையை நீங்க விட்டுட்டு போயிருங்க. ஆமா, சரி சாப்பிடு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, தோசை காலையில் வச்சு குழம்பு கொஞ்சம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதான் தோசைக்கு தொட்டுக்கணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. இல்லை, இது நான் சாப்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு இப்போ வியூஸே போக மாட்டேங்குது. கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சரியில்லைங்கிறது. நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது அபிப்பிராயம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம்.